காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு வந்து 33. இதில் என்னென்னா ஃபாரினர்ஸ் தான் இன்றைக்கி வந்து டாஸ்க், பாரம்பரிய சமையல் தான் டாஸ்க்கு. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் பேரிங் எப்படி இந்த தடவை செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிடிச்ச டிஷ்ஷு வந்து அங்கே பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இது கோமாளிங்க தான் வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இது ஃபன் எலிமெண்ட்டு நல்லாவே போச்சு. குக்குங்க பின்னாடி ஒரு கேரக்டர் போட்டிருக்காங்க, அந்த இதுக்கு என்னென்ன கேரக்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுவும் சூப்பராக நல்லாவே இருந்தது. புகழ் சுஜிதாவுக்கு வந்து புகழ் வந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா கேரளா ஃபிஷ் குழம்பு எடுத்தார், அதுக்கு வந்து ராஜமாதா கெட்டப்பில் சுஜிதா வந்தாங்க. இஃபானுக்கு வந்து சுனிதா வந்தாங்க. பூண்டு குழம்பு எடுத்தார். பல்ராம் நாயக் கெட்டப்பில் இஃபான் வந்தார். பிரியங்காவுக்கு வந்து குரேஷி வந்து பிரியங்கா சூஸ் பண்ணார், அவர் மஷ்ரூம் பிரியாணி எடுத்தார். அது ஜெஸி கெட்டப்பில் பிரியங்கா வந்தாங்க. ராமர் வந்தார். ராமர் வந்து நெத்திரி கருவாடு எடுத்து அதில் வந்தது இவர் அக்ஷய் கமல் வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான் தொக்கு செலக்ட் பண்ணி கார்த்திக் வந்து தங்கத்துறை வந்து பிரான் தொக்கு செலக்ட் பண்ணி கார்த்திக் சூஸ் பண்ணார், அது விடிவி கணேஷா வந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரி சமந்தா கெட்டப்பில் மிச்ச பேலன்ஸ் இருந்தது. தெரி கெட்டப்பில் சமந்தா வந்தாங்க. சமந்தா வந்து யாருன்னா திவ்யா துரைசாமி சரதா சூஸ் பண்ணார். ஃபன்னில் கண்டு நல்லா போச்சு. இதில் என்னென்னா அதுக்கு அடுத்தது வந்து சும்மா மெயின் இந்த டாஸ்க் மாதிரி வச்சாங்க. இதில் வந்து என்னாச்சுன்னா சூப்பராக போனது, நல்லாவே இருந்துச்சு. இதில் என்ன பாரம்பரிய சமையல்னால இவங்களுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இவங்களுக்கு வந்து இன்க்ரீடியாக கொடுத்துருந்தாங்க. தேங்காய் மிட்டா, தேன் மிட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலி, கமர்கட்டு, சுயம், லட்டு, இதுதான் வந்து கான்செப்டாக வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராகவும் ஃபன்னல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து திவ்யா பண்ண வந்து அந்த தேன் மிட்டா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம சோடாப்பு அதிகமாக போட்டனால அந்த இதில் எண்ணெயிலே வந்து டொப்புன்னு அடித்து அது டேஸ்ட் ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக போச்சு. மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு சுமார் நல்லாவே சமைச்சிருந்தாங்க, நல்லாவே சூப்பராகவும் இருந்தது. இதில் என்னென்னா ஃபாரினர்ஸ் வந்து தான் அதில் வந்து இன்ட்ரன்ஸ் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து தான் அது உங்களுக்கு என்ன இன்க்ரீன்ஸ் வேணுமோ அதை தமிழில் பேசி அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் வந்து சூப்பராகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்ல ஃபன் எலிமெண்ட்டாக நல்லாவே போச்சு. இதில் கடைசியை பார்த்தா லட்டு தான் வின் பண்ணாங்க. லட்டு தான் வந்து ஃபன் டாஸ்கில் வின் பண்ணிச்சு. இதில் லட்டு வின் பண்ணி என்ன ஆச்சுன்னா, பிரியங்கா கிட்ட இருக்கிற குரேஷியை வந்து இஃபானுக்கு கொடுத்துட்டு, இஃபான் கிட்ட இருந்த சுனிதா வந்து பிரியங்காவுக்கு போட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேரிங்க, இதனால் இது பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. இது ஃபன் கண்டென்ட் நல்லா போச்சு, சூப்பராகவும் இருந்தது. ஃபன் எலிமெண்ட் பார்க்குறது என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.